இது வந்து அரசாங்கத்தோட ஒத்துழைப்போட அந்த காவல்துறையோட ஒத்துழைப்போட தான் இது பண்ண முடிஞ்சது. நான் முதல்ல அவங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்ஃபார்ம் பண்ணால் இப்போ நான் வந்து பர்மா பசார் போகிறேன்னா 2 பக்கமும் 2 போலீஸ் ஜீப்போட நான் இறங்கி போகும்போது பின்னாடியே அவங்க வருவாங்க, வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு என்ன கேள்வினா, இந்த இடத்துல பர்மா பசாரில் விற்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, இது எதுக்கு நான் போய் சொல்லணும்? சார் இங்கே தான் விற்கிறாங்க, நான் ஏன் போக சொல்லணும்? அங்கே தான் சட்டம்ன்ற ஒரு பிரச்சனை என்ன பண்ணுதுன்னா, யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், யாரோ ஒருத்தர் சார் இந்த கடையில் திருட்டு விசிடி விற்கிறாங்கன்னு சொன்னால் தான் அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது. அதை விட நான் இன்னைக்கு கேட்டேன், அந்த ஷட்டரை மூடிட்டு போயிட்டாங்க இங்கே இதில் அண்ணா ஆர்ச்சிக்கிட்ட. நான் சொன்னேன் இங்கே தான் விற்குதுன்னு தெரியல சார், ஏன் உடைக்கக்கூடாது? உடைக்கிறதுக்கு வேற ஒரு ஆர்டர் வாங்கணும், அந்த கதவை நம்ம திறக்கிறதுக்கு வேற ஒரு ஆர்டர் வாங்கணும். அவன் செய்கிறது திருட்டு தொழில், ஆனால் அந்த கதவை உடைச்சிட்டா நாளைக்கு அதுக்குள்ளே 10 கோடி ரூபாய் இருந்ததுன்னு அவன் நம்மளை கிளைம் பண்ணுவானா. போலீஸோட பயம் வந்து அதுவாக இருக்குது. ஸோ நம்ம ஒன்றுக்கு மீதிலாம் அதை நம்ம இங்கிலீஷ் நம்ம தமிழ் படத்திலே சொல்லுவோம், முட்டிக்கு கீழே தான் சுடணும். நம்ம இப்படி எப்படிதான் வேலை செய்யறதுன்ட்டு ரவுடி வேகமாக ஓடிட்டு இருப்பான், இவன் முட்டி கீழே சுடணும்னா எங்கே போய் தேடிட்டு போய் சொல்றது? அந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய சட்டத்திலையும் ஓட்டைகள் இருக்கு. ஆமாம், இல்லைங்க, தாராளமாக பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன். அவங்களுடைய கோவத்துக்கு பின்னாடி ஏதாவது நியாயம் இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் நான் அவங்ககிட்ட பணிவாக பேசி, நான் உங்கள் அசோசியேஷனில் வந்து பேசுகிறேங்க, வேறு மற்ற வியாபாரத்துக்கும் இந்த 10 ரூபாய்க்காக நீங்கள் எதுக்கு கேவலப்படணும்னு சொல்லி அட்லீஸ்ட் அவங்க மனசுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? ஏன்னா அவங்க யார் வேணாலும் நீங்கள் ரிமாண்டுக்கு போனீங்கன்னா திருப்பி 4 நாளைக்குள்ளே ஏதோ ஒரு வக்கீல் வச்சுட்டு காசை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்புறம் அரெஸ்ட் ஆகிறது பூரா ஊழியர்கள் தான், எந்த முதலாளியும் அங்கே அரெஸ்ட் ஆகிறது கிடையாது. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க அவங்க. அப்புறம் அந்த இல்லைங்க, இப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட் விலை ஏறி இருக்குது, பஸ்ஸு டிக்கெட் விலை ஏறி இருக்குது, அந்த மாதிரி சினிமா டிக்கெட் விலையும் ஏறுது. இது தவிர்க்க முடியாது. இப்போ வந்து சினிமா டிக்கெட் விலையை குறைக்கிறதும் பாப்கார்னுடைய விலையை குறைக்கிறதும் அது வேற ஒரு பிரச்சனை, அது வர்த்தகம் சம்மந்தப்பட்டது. அதை போய் இப்போ நம்ம குறைங்கன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அதே மாதிரி பொதுமக்கள் வந்து இது ரொம்ப ஜாஸ்தியாக 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு பிரியாணி வந்து 550 ரூபான்னு வச்சுங்களேன், அந்த 550 ரூபாய் எனக்கு வேணாங்க, எனக்கு 100 ரூபாய்க்கு அது கிடைக்கணும்னு கேட்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் அதை அடிக்கடி உதாரணம் சொல்கிறது வந்து, தங்கத்தோட விலை ஏறி போச்சு, ஆனால் என் பொண்ணுக்கு வந்து 10 பவுன் போட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், கிடைக்கலனா அதனால் திருநேன்னு சொல்கிறது எப்படி சரியாகும்? புரியுதுங்களா? விலை ஏறி போச்சு, வாஸ்தவம் தான். நமக்கு 2 விதமான தேட்டர்கள் இருக்குது. ஒன்று வந்து ஐநாக்ஸ் மாதிரி தேட்டரும் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி மாதிரி ஒரு தேட்டர் இருக்குது. அங்கே 80 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கும் டிக்கெட் இருக்குது. நமக்கு டிக்கெட் வந்து விலை ஏறி போயிடுச்சு, இல்லை பாப்கார்ன் விலை ஏறி போயிடுச்சு, அதுக்காக நான் பரவாயில்ல திருடுவேன்னு சொல்கிறது எப்படி சரியான விஷயமாகும்? அதுக்கு தான் சொல்கிறேன், மக்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி. மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, 30 ரூபா கொடுத்து தானே வாங்கி பார்க்குறோம், அதில் என்ன தப்பு? நம்ம ஒன்றும் சும்மா இல்லையே, 30 ரூபா கொடுத்து வாங்கி பார்க்குறோம், அந்த 30 ரூபாய் எங்களுக்கு வரலைங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுதான் அதில் இருக்க பிரச்சனை. புரியுதுங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, 30 ரூபாய் 25 ரூபாய் ப்ரொடியூசருக்கு வருதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதில் ஒரு 10 பைசா கூட எங்களுக்கு வரது கிடையாது. சிடி நம்ம கிரியேட் பண்ணணும்னா டெஃபினட்டாக தேட்டர்லேருந்து பிரிண்ட்லேருந்து தான் எடுக்கணும். தேட்டரில் தான். ஏன்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து அப்படி எடுக்க முடியுமா? எடுக்கலாமா? எடுக்கலாம், தெரியல. இல்லை, இப்போ நமக்கு இதில் வந்துட்டதுனால தான் இது பார்க்குறோம். இப்போ நெட்டில் இருக்கிற பைரசியை கில் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு கேபிளுக்குன்னு ஒரு டீம் ஒன்று இருக்குது, திருட்டு விசிடிக்குன்னு ஒரு டீம் இருக்குது. திருட்டு விசிடியில் இப்போ நான் ஓடி போய் ரோடோட போய் ஒரு சின்ன அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஆமாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அதை சீஸ் பண்ணுறாங்க, அந்த தியேட்டரை சீஸ் பண்ணுறாங்க. இமீடியட் ஆக்ஷன் அதுதான் பண்ண முடியும். அந்த குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணுறோம். அதுலையாவது அவங்க அவமானப்பட்டு தொடர்ந்து அவங்க செய்ய மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் பண்ணுறோம். நான் நேற்று பிடிச்சது வந்து ஒரு 25,000 இருக்கும், ஒரே ஒரு பஞ்சு 25,000 மினிமம். நான் சொல்கிறது பெரிய ஜிப்பாக பேக்கில் இருந்தது. அதுக்குள்ளே என்னென்ன சீடிலாம் இருக்குன்னு தெரியாது. அப்படியே அந்த போலீஸ் இதுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டோம், நாங்கள் ஐநாவரத்துக்கு அனுப்பிச்சி விட்டுட்டோம். அப்புறம் இன்னைக்கு பிடிச்சது 1, 2, 100 அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் இங்கே ரங்கராஜபுரத்தில். அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தெருவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டாய்லெட் மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல சும்மா அப்படி போட்டு வைக்கிறாங்க. இது இவங்களுக்கு மட்டும் தெரியுது. நம்ம கேட்ட உடனே நேராக அங்கே போய் அதை போய் எடுத்துகிட்டு வராங்க, அந்த கடையில் வச்சுக்கல.
இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான முனைப்பு ஒன்று இருக்குது சார். இப்போ சேரன் அவருடைய படம் ரிலீஸ் ஆகாதவொன்னு அவருக்கு ஒரு யோசனை தோணி இருக்கு, இந்த படத்தை இப்படி ரிலீஸ் பண்ணலாமான்னு. இப்போ நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இந்த யோசனை தோணிட்டு இருக்கு, நான் இதை பண்ணுறேன். அவங்களுடைய வயிற்று வலிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஜெலுசில் சாப்பிட்டு இருக்காங்க. டுவெல் இயர்ஸ் இல்லை, இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. நான் சினிமாவுக்கு அந்த காலத்துலேருந்தே இருந்துட்டு தான் இருக்கு. ஆமாம், அப்படியே இருந்துட்டு தான் இருக்கு. ஒன்று, இந்த தயாரிப்பாளர்கள் சங்கம் டிசைட் பண்ணணும் டிவிடி நம்மளே விற்கலான்ட்டு. உதாரணத்துக்கு ஒரு 4 வாரம் கழிச்சு டிவிடி வந்து 100 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு முக்கியமான விஷயம். அது ஏன் இந்த தயாரிப்பாளர்கள் சங்கம், விநியோக சங்கம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது காரணமாக இது வரைக்கும் தெரியல. என்னமோ காதோட காது வச்சு பேசிட்டு இருக்காங்க, அது என்ன காரணம்னு தெரியல. ஒரு நாளைக்கு இது உடஞ்சி இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய படத்தோட டிவிடியை நானே தான் விற்க போகிறேன். இதை வந்து நம்ம இவன்ட்ட போய் கேட்டு இருக்க போகிறது கிடையாது. அவன்கிட்ட கேட்டோம்னா அவங்கெல்லாம் ஒரு பெரிய அசோசியேஷன் வாங்க அதுன்னுவாங்க. அதனால் வந்து டெஃபினட்டாக என்னுடைய படத்தோட டிவிடியை நானே தான் வைக்க போகிறேன். இப்போ நான் யார்கிட்டயோ இப்போ கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நானே வித்துடலாமே. ஒரு நானே விளம்பரமே படுத்திடலாம். 4 வாரம் கழிச்சு என்னுடைய படத்தோட ஒரிஜினல் டிவிடி 100 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த 4 வாரம் கழிச்சு கூட அவங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களுக்கு வந்து தேட்டரில் போய் பார்க்குறது பிரச்சனையாக இருக்குது. C2H மாதிரி ஒரு அமைப்பை நானே கிரியேட் பண்ணி 4 வாரம் கழிச்சு என்னுடைய தேட்டர் வசூலும் பாதிக்காத அளவுக்கு நான் பண்ணலாம் இல்லையா? இல்லை, நான் செய்ய போகிறேன், டெஃபினட்டாக செய்ய போகிறேன். இப்போ டிவிடி நானே தான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் மட்டுமே தான் வேர்க்க இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இது என்னுடைய ப்ராடக்ட், அது திருடு போகுது, அதுக்காக நான் போராடுறேன். அப்புறம் என்னுடைய ப்ராடக்ட்டை விற்கிறதுல மட்டும் நான் ஏன் போய் வேற ஒருத்தர் கேட்கணும்? இல்லை சார், இப்போ கொஞ்சம் பார்த்தீங்களா மிஸ்டர் விஷால் வந்து இந்த கேபிள் ஆப்ரேட்டர்கிட்ட நேரடியாக அங்கேயே நான் இதே ஒரு வயலன்ஸ் அங்கே பார்த்தேன். நீங்கள் அது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் அங்கே போய் நிற்கும் போது அங்கே ஒரு ஆள் அப்படி முறைக்கிறாரோ என்னையா அப்படின்னு முறைக்கிறாப்புல விஷாலை. நான் தான் சொன்னேன், விஷால்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறவாங்க. அந்த இடம் போனோன்னா அவங்களுக்கு அப்படியே ஒரு பயங்கர கோபம் வருது. அதை தடுக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணுது. இது என்னுடைய பொருளுங்கிறது ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? வேற ஏதாவது கேள்விகள் சார்? ஆமாம் சார், இப்போ தமிழ்நாடு பூரா நானே போக முடியாதுங்கிறனால என்னுடைய டீம் இருக்காங்க அங்கங்கே. டீம் மக்களில் நல்ல விஷயம் என்னென்னா பொதுமக்களாகவே இப்போ சேர்ந்து இன்றைக்கி திருச்சிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, சார் திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அந்த பர்மா பசாரில் போட்டு ரோட்டில் போட்டு வித்துட்ருக்காங்க சார் அப்படின்னா உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி அங்கே திருச்சியில் இருக்கிற அந்த ஆன்டி பைரசிக்கு சொல்லி அவங்க போய் அதை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி மதுரையில் வந்து ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் அங்கேருந்து பார்த்து சொல்லுங்கள், நான் ஒரு டீம் அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே போய் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதே மாதிரி கோயம்புத்தூரில் போலீஸ்கிட்ட சொல்லி நாளைக்கு அந்த தேட்டரில் எந்த தேட்டர்லேருந்து அந்த திருட்டு விசிடி வந்ததோ அந்த தேட்டரை போய் நாளைக்கு சீஸ் பண்ணுறதும் அந்த குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணுறதும். குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணுறதுன்றது அவங்களுடைய விஷயத்தில் இருக்கான். எனக்கு அங்கே பகியன் இருக்குது. எனக்கோ என்னுடைய தயாரிப்பாளர் குடும்பத்தை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறது? தப்பு செய்கிறது ஒரு முதலாளியாக இருந்தால் குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணால் இவ்வளோ கூட பயமுறுத்தி அவங்க மாறலேன்னு வச்சுங்களேன். குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணுறது கொடுமையான ஒரு விஷயம். பட் வேறு வழி இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி வந்து ரங்கராஜபுரத்துக்கு போனேன். அங்கே போய் ஒரு கடையில் அஞ்சானுடைய டிவிடி இருந்தது. என் படத்து சாயங்காலம் 7 மணிக்கு வரும்னாங்க. எனக்கு ஏதோ ஒரு கருணை காட்டியிருக்காங்க, சாயங்காலம் 7 மணிக்கு மேலே வரும்னாங்க. அதனால் பரவாயில்ல, அஞ்சானும் கரெக்டு தான். அப்புறம் இருக்குது ஆனால் இல்லைன்னு ஏதோ ஒரு படம், அந்த படம்லாம் வந்து திருட்டு விசிடி தான். ஸோ இது போதும்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். அங்கே மறுபடியும் மாட்டுறது வந்து ஒரு ஊழியர் தான் மாட்டுறாரு, என்றைக்குமே முதலாளி மாட்ட மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால் அங்கே அப்புறம் அண்ணா ஆர்ச்சிக்கிட்ட இருக்க பர்மா பசாருக்கு போனோம். அங்கே நாங்கள் என் வண்டி போகும்போதே என்ன ஆயிடுச்சுன்னா யாரோ இன்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, டக்குன்னு ஷட்டரை மூடிட்டு போயிட்டாங்க. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய உதவியாளர் போய் அங்கே வாங்கினார். இப்போ அந்த கடையை போய் பார்த்தா அந்த கடை பூட்டி இருக்கு. இந்த கடை தாங்க இதை உடைங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறேன். இல்லைங்க, உடைக்கிறதுக்கு நம்ம தனியாக ஆர்டர் வாங்கிட்டு வரணுன்றாங்க. நான் சுற்றி வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன், அவங்க ஆர்டர் வாங்கிட்டு வரணுன்றாங்க. சொல்லுங்கள் சார், என்னங்க? இந்த படத்தை வந்து இப்போ நான் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு. இதில் யாருடைய 10 பைசாவும் இல்லை, என்னுடைய சொந்த பணம், என்னுடைய தயாரிப்பாளருடைய பணம். திரையரங்கத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து டிவிடி இதை ரிலீஸ் பண்ணுற ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்குது. இப்போ தான் நான் வந்து அசோசியேஷன்ஸோட மோத போகிற விஷயம் இனிமே தான். இது எதுக்கு நீ விற்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்போ பர்மா பசாரில் விற்கிறவனை போய் தடுக்கணும்ல. ஸோ நம்மகிட்ட தான் லூப் ஹோல் நம்மளே வச்சுட்டு இருக்கோம் நிறையன்றது இப்போ தான் தெரியும். ஆக்சுவலாக நம்ம போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக சினிமாவில் கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லை இந்த விஷயம். அவங்க சீரியஸாக சின்சியராக இந்த டீம் வந்து அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம எங்கே சொன்னாலும் அவங்க கரெக்டாக வராங்க. எனக்கு வந்து நேற்று ஆக்சுவலாக ஒரு டவுட்டில் நான் வந்து ஒரு சின்ன நம்மளுடைய கிரிமினல் புத்திலாம் இருக்குல்ல, முதல்ல நான் வந்து அண்ணா ஆர்ச்சின்னு சொல்லி அவங்கள அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பர்மா பசார் கூப்பிட்டு போனேன் பாரிஸில்.
யாராவது அங்கே இன்டிமேட் பண்ணிட்டு டக்குனு நீங்கள் மாற்றிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய குறுக்கு புத்தி ஒன்று வேலை செஞ்சு அப்படிலாம் இல்லை. அவங்க ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. நம்மளோட அந்த ஒரு பெரிய மாப் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகி என்கிட்ட தகராறு பண்ண வரும்போது கூட அவங்க தான் என்னை பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்தாங்க. அதனால் போலீஸ் வந்து சின்சியராக அவங்களுடைய வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவங்க மேலே போய் அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியாது. இப்போ போய் இன்னைக்கு போய் ரைடு பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் வந்து திருச்சியில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது, நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் திருச்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றாங்க. அந்த உள்ளூர்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும். ஸோ இப்படி ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் இருக்குது. செய்யலாம் சார். இப்போது ஒரு விஷயம் இங்கே இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இல்லை, உடனே போலீஸுக்கு சொல்லி நான் அங்கே போய் சேர்றதுக்குள்ளேயே அவன் ஷட்டரை மூடிட்டு போயிடான். நான் இன்னும் இயக்குநர்கள் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்குலாம் ஃபோன் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள என்ன ஆகும்?